மாறிவரும் காலம். ஒரு அழகான கிராமத்தில் கதிர் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு சிறந்த ஓவியன். ஆனால் அவனது ஓவியங்கள் அனைத்தும் பழைய காலத்து பாணியிலேயே இருந்தன. ஊரிலுள்ள அனைவரும் நவீன டிஜிட்டல் கலைக்கு மாறிக்கொண்டிருந்தபோது கதிர் மட்டும் பழமையே அழகு என்று பிடிவாதமாக இருந்தான். இதனால் அவனுக்கு ஓவியங்கள் வரைய வாய்ப்புகள் குறையத் தொடங்கின. ஒருநாள் வருத்தத்துடன் ஆற்றோரம் அமர்ந்திருந்தபோது அவனது தாத்தா அங்கே வந்தார். "என்ன கதிர், முகம் வாடிப் போயிருக்கிறது?" என்று கேட்டார். கதிர் சொன்னான், "தாத்தா, நான் எவ்வளவு அழகாக வரைந்தாலும் யாரும் வாங்குவதில்லை. எல்லோரும் கணினியில் வரைந்த ஓவியங்களையே விரும்புகிறார்கள். என் கலைக்கு இனி மதிப்பில்லை போலிருக்கிறது." தாத்தா சிரித்துக்கொண்டே சொன்னார், "கதிர், உலகம் மாறும்போது நாமும் மாற வேண்டும். ஆனால் நம்முடைய தனித்துவத்தை விடக்கூடாது. அந்த ஆற்றில் ஓடும் நீரைப் பார், அது பாறையை உடைப்பதில்லை. மாறாக பாறைக்கு ஏற்றவாறு வளைந்து கொடுத்து தன் பாதையை உருவாக்குகிறது. நீ உன் திறமையை டிஜிட்டல் கருவிகளோடு இணைத்துப் பார். உனது பாரம்பரிய கலை உணர்வும் நவீன தொழில்நுட்பமும் சேரும்போது அது ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும்." கதிருக்கு உண்மை புரிந்தது. அவன் நவீன தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டான். ஆனால் அவனது ஓவியங்களில் அந்த பழைய காலத்து மண்ணின் மனம் மாறாமல் இருந்தது. இன்று கதிர் ஒரு புகழ்பெற்ற கலைஞர் மட்டுமல்ல, பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் இணைத்த ஒரு முன்னோடியாக திகழ்கிறான். நீதி: மாற்றம் ஒன்றே மாறாதது. காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப நம்மையும் தகவமைத்துக் கொள்ளும்போது மட்டுமே வெற்றி சாத்தியமாகும்.